ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, முக்கிய அறிவிப்போடு இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறேன். இப்பொழுது சென்னை மயிலாப்பூர் விஜயம் செய்திருக்கிறோம். இந்த புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரருடைய க்ஷேத்திரத்திற்கு தெற்கு மாட வீதியில் ஹோட்டல் கற்பகத்தில் முகாமிட்டிருக்கிறதுனால ஆன்மீக பயணமாக இந்த நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஆஸ்திகன்பர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் சக குடும்பமாக வந்து அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம். இந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை இப்போ, அதாவது ஒரு பக்கம் அந்த தனுர் மாதம் நிறைவு பெற்று மகர சங்கராந்தி பிறக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கின்னு இருக்கிற இந்த நேரத்தில் அம்மாவை பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியம். அதாவது திறவுகோல், வாழ்க்கையில் முன்னேறதுன்ற ஒரு திறவுகோல். பார்த்துட்டு வந்தாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு திறவுகோல் திறந்தாச்சு. அந்த முன்னேற்றம் உங்கள் கையில் கிடச்சிடுது, அந்த லாபம் உங்கள் கையில் கிடச்சிடுது. அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளையும் அடிகளாரையும் வந்து பார்த்து அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை இந்த 14ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருக்கிறதுனால, அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அன்பு தாய்மார்களே, கருப்பு உளுந்து தாம்பூலம், 2 நெய் தீபம், அதே மாதிரி கொள்ளு, அந்த கொள்ளு ஒரு 200 கிராம் இருந்தால் போகிறோம். கருப்பு உளுந்து 200 கிராம், கொள்ளு 200 கிராம் பாக்கெட்டு, அழகாக வெத்தலை பாக்கு ஒரு 108 ரூபாய். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகாக துர்க்கையினுடைய சன்னிதானத்தில் வச்சுட்டு நெய் தீபங்கள் அழகாக 4 தீபங்கள் ஏற்றிட்டு அந்த துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நினைத்தபடியே இந்த வருஷம் பொருளாதார வளர்ச்சி உண்டாகிவிடும். உங்கள் வீட்டில் பல ஆண்டுகளாக ஆட்சி சுபம் நடந்து, சுபம் பல வகை இருக்குது. உபநயனம், கிரகப்பிரவேசம், திருக்கல்யாணம், சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, வாழ்க்கையில் செட்டிலாகி ஒரு பெரிய வாகனம் வாங்கிறது, இருப்பிடம் இடம் வாங்கிறது, இதெல்லாம் சுபம். அந்த மாதிரி வாழ்க்கையில் சுபம் உண்டாகிறது, வளர்ச்சி பணிகள் நடக்கிறது, இதெல்லாம் நல்ல முறையில் கைகூடி வரும். இந்த 2024 தானம் எதுன்னாக்க, ஒரு பக்கம் முழு கருப்பு உளுந்து, இன்னொரு பக்கம் கொள்ளு, இதை 2ஐயும் தானம் பண்ணணும். அதை தானமாக அந்த அம்பாள் சன்னிதானத்திலே வச்சுட்டு நெய் தீபம் போட்டு வந்துட்டிங்கன்னா இந்த 2024 எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு க்ரீன் சிக்னல் உங்களுக்கு கிடைத்துவிடும். அன்பு தாய்மார்களே, 50 வயது கடந்தவர்கள் அனைவருமே இந்த 2024 துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை போடுங்க. ஆரோக்கியம் முக்கியம், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி முக்கியம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள், பசங்களுடைய எதிர்காலம், இதெல்லாம் சிறப்பாக அமையணும். வயசு 50 ஆகிடுத்து தாயே, உங்கள் நிகழ்ச்சி பார்க்குறோம் நாங்கள். அப்படி எல்லோரும் வந்து யோசிப்பாங்க. அவங்க எல்லோரும் என்ன பண்ணணும், நீங்கள் எல்லோரும் எலுமிச்சம்பழம் மாலை, ரைட்டு, 21 பழமோ 108 பழமோ 57 பழமோ 27 கனிகளோ எலுமிச்சம்பழம் மாலையாக கோத்து துர்க்கையை அவசியம் தரிசனம் பண்ணி போடுங்க. அப்படி போடும் பொழுது துர்க்கைக்கு இந்த 50வது வயதில் இருக்கக்கூடியவங்களுடைய முக்கிய பொறுப்புகள் அத்தனையும் ஜெயமாகும். சரி தாயே, பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கே, அப்படி பெருமாள் கோவில் இருக்குதுன்னா இந்த 50வது வயது தொட்ட அனைவருமே ஒரு தாமரை மலர் வாங்கி போய் பெருமாள் பாதத்தில் வைங்க. உங்களுடைய நிதிநிலை இரட்டிப்பு வளர்ச்சி ஏற்படும், வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும், பண வசதி,
அதே மாதிரி ஆரோக்கியம் இது உங்களுக்கு கிடைச்சிடும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த பீடம் எங்கே இருக்குமா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அன்னைக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய அபூர்வ விஷயந்தான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இந்த புதன், வியாழன், வெள்ளி மதியம் 3 மணிக்கு தொலைக்காட்சியில் பார்த்துன்னு இருக்கீங்க. அதே மாதிரி ஸ்ரீ ரகுராம் அடிகளார்ன்ற அந்த யூடியூப்லேயும் பார்த்துன்னு இருக்கீங்க நீங்கள் எல்லோரும். இதோடு மட்டும் இல்லாமல் சங்கரா தொலைக்காட்சியிலேயே பிரத்யேகமாக அவங்களுடைய யூடியூப்லேயும் வந்துன்னு இந்த நிகழ்ச்சி. யூடியூப்பில் பார்க்கலாம் என்ன அம்மாவுடைய அபூர்வ விஷயங்கள். அப்படி வரும்பொழுது இந்த வளர்பிறையில் ஆச்சாரியால் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக அவரவர்களுடைய சம்பிரதாய பிரகாரம் பெரியவர்களை ஆச்சாரியால் போய் பார்க்கணும். கண்டிப்பாக ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைவருமே பெரியவர்களை ஆண்டு துவக்கத்திலேயே இந்த ஜனவரி பிப்ரவரியில் பெரியவர்களை தரிசனம் பண்ணுங்க. அந்த மாதிரி பெரியவர்களை தரிசனம் பண்ணும்போது ஆண்டு முழுவதும் அந்த கனகமழை பொழிவாள் மகாலட்சுமி, ஐஸ்வர்ய மழை பொழிவாளாம் மகாலட்சுமி. ராகு கேதுவால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குவாளாம். அதே போல் மாதத்தில் ஒரு நாள் இந்த ராகு கேது பிரீத்திக்கு அந்த கணபதி அன்னைக்கு ஒரு சூறு தேங்காய் உடைங்க. வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அவசியம் செய்யுங்க. லக்ஷ்மி கடாட்சம், லாபகரமாக இருப்பீங்க. அன்பு தாய்மார்களே, ஆர்கழியிலையும் தை மாதத்திலையும் இந்த திருமுறை வாசிக்கக்கூடியவர்கள், திவ்ய பிரபந்தம் வாசிக்கக்கூடியவர்கள், அவர்களை வீட்டுக்கு வர வைத்து அவர்களை ஆசனம் போட்டு அமர வைத்து அவர்களுக்கு பால், பானகம், ஏதாவது ஒரு மோர் இதெல்லாம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுங்க. என்னுடைய வீட்டில் எனக்கு வெளியே நல்ல பேருமா, வீட்டில் நிம்மதி இல்லைம்மா. என் பசங்க 1க்கு 2 டிகிரி முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிக்க போகிறாங்க, கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுத்துட்டோம், எல்லாம் இப்படி இருக்குது, கை திறந்துட்டா ஒன்றும் இல்லைன்னுடுவாங்க. இப்படி வச்சுருக்குறோம் நாம் கையை, எப்படி இதெல்லாம் இந்த 9 டிக்கெட்டை கரையேற்றுறது புரியலையே அப்படின்றாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் நன்மை ஏற்படணும் அதி சீக்கிரத்தில். அந்த லாபம் என்கின்ற ஸ்ரீதேவி நம்மக்கிட்ட வரணும் வீட்டுக்கு. நம்ம வாழ்க்கையில் உட்காரணும். பசங்களுடைய எதிர்காலம். இந்த திவ்ய பிரபந்தம் வாசிக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த மார்கழி 30க்கும் பஜனை பண்ணிட்டு இருப்பாங்க பெரியவர்கள் லோகக்ஷேமத்திற்காக. அதே போல் அந்த திருமுறை, பெரிய புராணங்கள் இதெல்லாம் வாசிக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், ஆண்பால் பெண்பால் யாராக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க இந்த தை மாதத்தில். அவங்கள வீட்டுக்கு வர வச்சு நான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பானகம், பால், காஃபி ஏதாவது அவங்க விருப்பப்பட்டதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கம்பளியோ அல்லது ஒரு சால்வையோ ஒரு வெத்தலை பாக்கு ஒரு 108 ரூபா ஏதாவது சக்தி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. இப்போ சொன்ன பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், ஒரு கண்டெய்னர் லாரி வச்சு ஏற்றினா கூட பத்தாது தாய், அவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு வீட்டில் அப்படின்றீங்களே. அத்தனை பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகன்று விடும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பொற்காலம் உடனடியாக ஆண்டவன் மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணிடுவான். அன்பு தாய்மார்களே, மார்கழியிலையும் தை மாதத்திலையும் நடராஜரை போய் தரிசனம் பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய 100க்கு 100% லாபகரமாக உங்களுடைய வாழ்க்கையை ஜம்முன்னு முன்னேற்றத்துக்கு வந்துடுவீங்க. உள்ளூரில் இருக்கிற கோயிலில், சிவன் கோயிலில் கூட நடராஜர் இருக்கிறார். நேராக போய் அவரை பார்த்து ஒரு முழம் பூ, ஒரு மாலை, முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை அவசியம் பண்ணுங்க. அதாவது வீட்டில் சுபம் நடக்கணுன்றீங்களே, அது இந்த வருஷம் நடந்துடும். உத்தியோகம் கிடைக்கணுன்றீங்களே, கடற்கரை பகுதியிலையும் நகர பகுதியிலையும் பசங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்துவிடும். அதே மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அக்டோபர் மாதத்துக்கு மேலே சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. மழலை செல்வத்துக்காக இருக்கீங்களே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அந்த காலகட்டத்தில் அனுகிரகம் ஆகிடும். அதாவது என்ன விஷயம், நடராஜருக்கு ஒரு மாலை போடணும். சரி தாயே, மாலை காசு அதிகமாகும், ஒரு முழம் பூ போடலாம், தாராளம் ஒரு முழம் பூ போடுங்கிறது தான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு மலர்களை சமர்ப்பித்து நடராஜரை பார்த்துட்டு வாங்க. அந்த மார்கழி தை மாதங்களில் அத்தனை வரங்களும் அனுகிரகம் செய்வார். அன்பு தாய்மார்களே, மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் மறக்காமல் ஹனுமானுக்கு அந்த வெத்தலை மாலை அவசியம் போடுங்க. மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் ஹனுமானுக்கு வெத்தலை மாலை போடும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பணமழை பொழிய வைப்பான்னு ஹனுமான்
ராமதூதுவன் என்ன மழை, பல மழை, எல்லா ராசிக்காரங்களுமே போடுறோம் தாயே, எங்களுக்கு எல்லாருக்குமே வரட்டுமே, தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த ஆண்டே அந்த கன்னிக்கும் மீனத்துக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேது தான் தீர்மானிக்கிறாங்க. போடா முன்னுக்கு வாடா, நீடா ரொம்ப கோவப்படுறிய சரியில்லை அப்படின்றான். இவங்க 2 பேரையுமே ஆட்டுறது யார்? இந்த ராகு கேது தான். இந்த 12 ராசிக்காரர்களுமே இப்போ அப்படி இப்படி தூக்குதுன்னு சொல்கிறாங்களே, ஏறுது தாயே இறங்குது தாயேன்றாங்களே, அதெல்லாம் காரணம் இவங்க பிடியில் இருக்குது. ஏன்னா அவர்கள் ஆதி பராசக்தியிடம் வரம் பெற்றவர்கள், எல்லாரையும் ஒரு அளவுகோல் பார்க்குறார்கள். அவங்க அவங்களுடைய பூர்வ ஜென்ம பூஜா பலனை வச்சு இப்போ எடை போடுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஹனுமானுக்கு அந்த வெத்தலை மாலை போடும் பொழுது ஐஸ்வர்ய மழை பொழியணும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாருக்குமே அவசியம் போடுங்க. அனைத்து விதமான செல்வமும் நிலைத்து இருக்கும். வந்தது தங்கலை தாயே, வந்தது இன்றைக்கி கொண்டு வந்தேன் நான், ஒரு வாரம் வந்தது, அப்புறம் 20 நாளாக சும்மாவே இருக்கிறேன் வீட்டில்ன்றாங்க. அதனால் ஆஞ்சநேயருக்கு அவசியம் இந்த வெத்தலை மாலை கட்டி போட்டுட்டு வாங்க. ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும். அன்பு தாய்மார்களே, பௌர்ணமி நிலவு வரும் தருணம். ஆகாயத்தில் பௌர்ணமி தோன்றிவிட்டது. சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த 5:30 6 மணிக்கெல்லாம் பௌர்ணமி நிலவு நல்லா முழுசாக தெரியும். அப்படி அந்த நேரத்தில் சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நதிக்கரையில் இருக்கக்கூடிய இடம், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில் எல்லாம் நிறைவு பெற்ற ஒரு மனுஷியாக திகழ்வீர்கள் தாய்மார்களே. சரி தாயே, திருவண்ணாமலை தான் இருக்குது பௌர்ணமி, இன்றைக்கி பஸ் ஏறி போகிற பௌர்ணமி நிலவை பார்க்குறேன். அந்த நேரத்தில் அண்ணாமலையார் கோபுரத்துக்கு தரிசனம் பண்ணிவிடுங்க. மூலவரை பார்க்க முடியுதோ இல்லையோ, கோபுரத்தையாவது பாருங்கள். சரி தாயே, இந்த பக்கம் திருக்கடை ஒரு பக்கம் சமுத்திரக்கரை ஓரமாக தான் இருக்குது. இந்த பக்கம் திருச்செந்தூர், இந்த பக்கம் திருவொற்றியூர், இந்த மாதிரி சமுத்திரக்கரை ஓரமாக பார்த்தசாரதி பெருமாள் சமுத்திரக்கரை ஓரத்திலே இருக்கிறார். அந்த நிலவு வரும்பொழுது சமுத்திரக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணணும். நதிக்கரை பாலாத்து ஓரமாக அத்தனை கோவில்களும் இருக்குது. அந்த பக்கம் சோளிங்கரில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக வருது. ஆரணி, ஆற்காடு, செய்யாறு, வந்தவாசி, எல்லா இடத்துலையும் நதி ஓரமாக எல்லா க்ஷேத்திரங்களும் இருக்குது. மலை ஓரமாகவும் நதி ஓரமாகவும் சமுத்திர ஓரமாக இருக்கிற ஒரு ஸ்தலம். அந்த பௌர்ணமி நிலவு வரும்போது அந்த நிலவை பார்த்துவிட்டு வந்து தரிசனம் பண்ணணும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நிறைவான ஒரு சம்பத்தை அடைவாய். வேதம் சொல்கிறது. ஐஸ்வர்ய மழை பொழிவாளாம் மகாலட்சுமி. வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய வளர்ச்சி பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தாய்மார்களே, மீண்டும் இன்றைய தினம் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இத்தனை நாட்களும் இப்போ சென்னையில் முகாமிட்டிருக்கோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, சென்னையில் இருக்கிறதுனால நேராக பஸ்ஸை பிடிச்சி மயிலாப்பூர் தெற்கு மாட வீதி ஹோட்டல் கற்பகத்துக்கு வந்து சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் அம்மா தொலைபேசியில் இன்றைக்கி நாங்கள் வர்றோம், உங்களை ஆண்டு துவக்கத்திலேயே தை பிறக்க போகிறது, ஆண்டு துவங்கிட்டு உங்களை தரிசனம் பண்ணுறோம், அருள்வாக்கு, ஜாதகம், அம்மா எழுதி தரக்கூடிய எளிய பரிகாரங்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று ஒரு மனசு படக்குன்னு அடிச்சுக்க எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒரு நேரம் வாய்ப்பு கிடச்சிருக்குது. சென்னையில் இருக்கிறாங்களா, போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணி நீங்கள் எல்லோரும் அருள்வாக்கு கேட்க வருகை தரலாம். ஜாதகம், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அவசியம் அறியலாம். அன்பு தாய்மார்களே, மார்கழி மாதம் வளர்பிறை, தை மாதம் வளர்பிறை, மாசி மாதம் வளர்பிறை. இந்த வளர்பிறை காலகட்டத்தில் இந்த மாதங்களில் தெற்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. எந்தவோ வரிசையாக படம் வச்சுருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நல்ல மாலெல்லாம் போட்டு தான் வர்றேன். யாருக்கு? தாத்தா, பாட்டி, பாட்டை, இந்த பக்கம் அப்பா, அம்மா, இத்தனை பேர் நல்லா அலங்காரம் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். வீட்டில் நிம்மதியே இல்லை. என்னன்னு இல்லை, நிம்மதியே இல்லை. அதுக்கு காரணம் அந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது. அதனால தான் வீட்டில் நிம்மதி இல்லை. யாது பிதர்களுடைய மனக்குறைகள். சரி, என்ன பண்ணுறது தாயே? இந்த மார்கழியில், இந்த தையில், மாசியில் ஏதாவது ஒரு வளர்பிறையாக பார்த்து, இந்த பக்கத்தில் தெற்கு பிராந்தியம், இந்த சவுத் சைடில் இருக்கிற பக்கத்தில் திருச்சி இருக்குவா, பெருமாளை பார்த்துலாம் பெருமாளை
அங்கே இருக்கிற திருவானைக்காலில் இருக்கக்கூடிய உமாமகேஸ்வரனை, அம்பாளை சமயபுரத்தால், இந்த பக்கம் ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இந்த மாதிரி நிறைய தென் திசையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், கும்பகோணம் சுற்றி இருக்கக்கூடிய புராதனமான ஒரு பாடல் பெற்ற ஸ்தலங்கள், ஏதாவது ஒரு ஸ்தலத்தை அவசியம் தரிசனம் பண்ணுங்க. பிதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் அகலும். இந்த 3 மாதத்துக்கு தான் அந்த பவர். எது? மார்கழி, தை, மாசி. வளர்பிறையாக போய் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும், ஐஸ்வர்யம் உண்டாகும், சுபம். அதே மாதிரி பசங்களுக்கு நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், இதெல்லாம் அமைந்து விடும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க புதன், வியாழன், வெள்ளி ஆகிய தினங்களில் மதியம் 3 மணிக்கு இந்த சங்கரா தொலைக்காட்சியில் சித்தரின் அருள்வாக்கு என்ற தலைப்பில் வருது. இதே சங்கரா டிவியில் பிரத்யேகமாக ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த சித்தரின் அருள்வாக்கு நிகழ்ச்சி வருகிறது பாருங்கள். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு காலை நேரத்தில் பீடத்தினுடைய அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் டைப் பண்ணி உங்கள் செல்லுலேயே இந்த சித்தரின் அருள்வாக்கு நிகழ்ச்சியை யூடியூப்பை பார்க்கலாம், பீடத்து யூடியூப்பில். அன்பு தாய்மார்களே, விருச்சிகம், கும்பம், மீனம், கன்னி இந்த ராசிக்காரர்கள் தெற்க பார்த்து இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் முக்கியமான பொறுப்புகள் இந்த வருஷம் செய்தே ஆகணும். தொழில், பண வசதி, சுபம், உத்தியோகம், சொந்த வீடு வாங்கணும், சொந்த வாகனம் வாங்கணும், கொடுக்கல் வாங்கல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடணும் சீக்கிரத்தில். அப்போ தெற்க பார்த்து இருக்கிற அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. யார்? விருச்சிகம், கும்பம், மீனம், கன்னி இந்த ராசிக்காரர்கள் தட்சண திசை பார்த்துட்டு இருக்கிற அம்பாள் மூலவரை, அந்த அம்பாளுக்கு போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வாங்களேன். உங்கள் சுற்றி இருக்கிற 1000 சிரமங்கள் தானாக விலகிவிடும். அன்பு தாய்மார்களே, ரிஷபம், துலாம் 196% அதிக லாபம், வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கிறது. முருகப்பெருமானை அவசியம் மாதம் போயிட்டு ஒரு அர்ச்சனை மாத்திரம் பண்ணிட்டு வாங்க. இந்த ரிஷபமும் துலாமும் முருகனை தரிசனம் பண்ணணும் அடிக்கடி. அந்த 196% குறையக்கூடாது, இல்லக்கூடாது, குறையக்கூடாது, ஏற்றமுகமாக இருக்கணும் தாயே. அவசியம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை மாதம் செய்துண்டு வாங்க. ரிஷபமும் துலாமும் இப்போ அந்த 196% கடவுள் டிக் பண்ணுறார். லாபகரமாக வர்ற நீ நல்லா வருவ அப்படின்னு. அதுக்கு அதை தக்க வைத்து கொள்றதுக்கு யார் வேணும்? பராசக்தியின் இடத்தில் வேல் பெற்றானே அந்த முருகன். அந்த முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க அவசியம். அன்பு தாய்மார்களே, வளர்பிறை தசமியில் பால் பழம் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்துடுங்க. அன்னைக்கு ராத்திரி மட்டும் பலகாரங்கள் சாப்பிட வேணாம், வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு படுங்க. நீங்கள் நினச்சின்னு இருக்கிற காரியம் கைகூடி வரும். வீட்டில் மகாலட்சுமி தங்க ஆரம்பிப்பா. அதே மாதிரி வீட்டில் ரொம்ப சண்டையாக இருக்குது தாயே, கடன் பிரச்சனை இருக்குமா, வீட்டில் ஒற்றுமை இல்லை தாயே, அவர் போகிறாரு வெறுங்கையில் முழம் போடுறாரு, அவர் ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கணுமா, அந்த அஷ்டமி திதி அன்னைக்கு துர்க்கையினுடைய சன்னிதானத்தில் அந்த திருந்திரணி பலம், அதாவது புளியோதரை செய்து எடுத்து போய் எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க. அப்போ வீட்டில் ஒற்றுமை இல்லைன்றீங்களா, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த வீட்டில் எஜமானன் இந்த பழக்கம் இருக்கும், என்ன பழக்கம்? மது. அந்த மது பழக்கம் அவரை விட்டு விலக ஆரம்பித்துடும். அதே போல் வீட்டில் வருமானம் இல்லை எஜமானனுக்கு, அவர் வெறுங்கையில் முழம் போடுறாரு தாயே, முயற்சி எடுக்கிறாரு கூடி வரலன்றாங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். துர்க்கைக்கு அஷ்டமியில் தெந்திரணி பலம் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அந்த புளியோதரை பிரசாதம் அதை செய்துக்கோங்க. அந்த கோவில் வாசப்படியில் பராசக்தி பாரியப்பா அப்படி தூக்கி அந்த வாளியை காட்டிட்டு எல்லா ஜனங்களுக்கும் பேப்பர் பிளேட்டில் அழகாக வச்சு கொடுங்க. அப்படி பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீங்க. சாதாரண பாக்கு மட்டையில் எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுங்க இலையில் வச்சு. அப்படி அஷ்டமியில் புளியோதரை பிரசாதம் விநியோகம் பண்ணும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வருமானமின்மையை, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த பிள்ளைகள் ஒரு சரியான வயசு நெருங்கிடுத்து, அவங்க இப்போ செட்டில் ஆகணுன்றீங்களே, அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, அதாவது மார்கழி, தை இந்த மாதங்களில் கருடாழ்வார் இருக்கார், பார்த்துருக்கீங்க பெருமாள் கோயிலில். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் இந்த 2 மாதம் மட்டும். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த கருடாழ்வார் தான் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த ஒரு காலகட்டத்திலிருந்து
ஆண்டாளுடைய ஒரு பாசுரத்திலிருந்து, அதே போல் அன்னமாச்சாரியார், பக்த ராமதாஸ் இவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு சர்வீஸ் பண்ணவர் யாருன்னாக்கா, நிறைய கட்டங்களில் கருடாழ்வாருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இந்த மார்கழி தை அவர்கிட்ட போய் அப்படி நெய் தீபம் போடுங்களேன், டக்குன்னு 2-3 மாதத்தில் வீட்டில் பண கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும். டக்குன்னு 2-3 மாதத்தில் பையனுக்கு பெரிய வேலை கிடச்சிடும், பொண்ணுக்கு நல்ல இடம் முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணுக்கு நல்ல இடம் முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியே எஜமானனுக்கு தொழிலில் அப்படி வரும்போதே ஒரு புன்சிரிப்போடவே உள்ளார வருவார். அந்த ஒரு சந்தோஷம், பையன் அடங்கலை போகலைன்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த பையனுடைய நிலைமை சரியாகி அவன் முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு திரும்பணும் நினைக்கிறீங்களே தாய்மார்களே. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்கும் பசங்களை பற்றி. இந்த மார்கழி தை மாதங்களில் கருடாழ்வாருக்கு 2-3 தடவை நெய் தீபம் போட்டுன்னு வாங்களேன், மனோபீஷ்ட காரிய பலம் சித்திரஸ்து, நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும், லாபகரமான வாழ்க்கை பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நினைத்த இடத்துல வாழ்க்கை, நினைத்த இடத்துல பதவி, நினைத்தபடி உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு உடனே திரும்பிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, குளக்கரையில் இருக்கக்கூடிய அனுமானுக்கு போயிட்டு நெய் தீபம் போடணும். குளக்கரை இருக்குது, பெரிய குளம் இருக்கும், அந்த கரை மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அது எங்கே இருக்குது கண்டுபிடிங்க. அந்த ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணி ஒரு நெய் தீபம் போடுங்க. அவர் 2 பக்கமும் இந்தாண்ட நெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த வரம் கைகூடி வரும். இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து, நீங்கள் நினைச்சுன்னு இருக்கிற காரியம் கைகூடி வரும். உங்களுடைய வாழ்க்கை நஷ்டத்திலேயே போயின்னு இருக்கின்றீங்களே, அந்த நஷ்டம் நீங்கி நவநிதியும் அனுகிரகம் செய்திடுவான். அது என்னம்மா குளக்கரைக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்பந்தம்னா, நீங்கள் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், உங்கள் வீட்டில் இருக்கிற 9 டிக்கெட் இருக்காங்களே அவங்களுடைய உள்பட எல்லாருடைய கஷ்டங்களும் தானாக அதெல்லாம் பூரா குளக்கரைக்கு ஓடி போயிடும், உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிடும். ஹனுமானுடைய ஒரு அனுகிரக பார்வை டக்குன்னு பட்டுடும். ஓஹோ, அப்படி கூட இருக்காவா, குளக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயர் தான் எனக்கு பிடிச்சிட்றேன், இன்றைக்கி குளக்கரையில் பிள்ளையார் கூட இருக்கார், அங்கே கூட செய்யலாமா. இவங்க ஆஞ்சநேயரும் கணபதியும் 2 பேருக்குமே செய்யலாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு, பராசக்தி அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த ஒரு குளக்கரையில் இருக்கிற கணபதியானோ ஆஞ்சநேயனுக்கோ ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு அர்ச்சனையோ ஒரு கல்பூரார்த்தியோ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சிரமப்படுற அப்படின்வார். ஒரு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு நல்லா உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். ஏன் வாடி முகமாக இருக்கு, ரொம்ப சிரமப்படுறப்பா. என்னப்பா காலையில் ஒரு வியாபாரம் முடித்து இப்போ தான் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தேன், எல்லாம் சரியாகிடுத்துனாங்க. எங்கே சரியாச்சு, சாயந்தரம் இன்னொரு பிரச்சனை வருது, நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்வார். அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கினே வருது, ஏதாவது ஒரு ரூபத்தில். பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நாம் ஏதோ ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு தடைகள் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறாங்களே, எதுவுமே உருப்படியாக இல்லை அப்படின்றார் ஒருத்தர். நான் பெற்ற நாலும் 4 விதமாக இருக்குது, எல்லாம் நல்ல பசங்க, ஆனால் எதுவும் அதிர்ஷ்டமாக கூடி வரல பசங்களுக்கு அப்படின்றாங்க. அந்த குளக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் தீபம் போடும்பொழுது, அந்த 2 தீபம் போடும்பொழுது தானாக அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொற்காலம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கைகூடும். அன்பு தாய்மார்களே, உதய நேரத்தில் குளிச்சுட்டு ஒரு துளசி மணியை மஞ்சளில் நனைச்சி கழுத்தில் போட்டுக்கோங்க. இல்லை இன்றைக்கி சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்பார். என்னம்மா இன்றைக்கி சாமியார் மாதிரி உத்ராட்ச துளசி மாலை போட்டிருக்கேன். அடிகளார் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 60 நாளைக்கு இந்த துளசி மணி மாலை கழுத்தில் இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சத்துக்காக. எதுக்காக? மகாலட்சுமியினுடைய கடாட்சம். அந்த தாய்மார்கள் அந்த வளர்பிறையில் உதயத்தில் காலையில் புதன்கிழமையாக 6 to 7 அந்த மாதிரி நேரத்தில், செவ்வாய்க்கிழமையாக 8 to 9 சுப வரையில், ஞாயிற்றுக்கிழமையாக காலையில் 7 to 10 மாலை அணிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கி பூரா கழுத்தில் அணிஞ்சிக்கோங்க, ராத்திரி பால் பழத்தோடு விட்டுடுங்க. மறுநாள் காலையில் குளிச்சுட்டு துளசி மாலை கட்டி கண்ணில் ஊற்றி சாமி படத்துக்கு மாட்டிடுங்க. அன்னையிலேருந்து உங்கள் கையில் லக்ஷ்மி கடாட்சம் தங்க ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, இந்த 2024 மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் உண்டு. அதே போல் இந்த வருஷம் சொந்த தொழில், சொந்த இடம், சொந்த இல்லம் கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு.
இவர்கள் அனைவருமே இந்த மகர கும்பம் மீன ராசிக்காரர்கள் பரசுராமருடைய யாகம் செய்யணும். ஃபோனில் அம்மாவை கூப்பிட்டு கேட்டு அந்த யாகத்தை அவசியம் இந்த ஆண்டில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவசியம் பண்ணிடுங்க தாய்மார்களே. அதே போல் ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று கூடி வரணும் தாயே. ஒரு பெரிய வேலை எடுத்திருக்கோம். அப்படி சில காலங்களாகவே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 2 தலைமுறையாக ஒரு நிம்மதி இல்லை வீட்டில். இதுக்கு அப்பப்போ பீடத்தில் ஒரு 5000 பேர் அருள்வாக்கு கேட்குறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு திருச்செந்தூர் இட்டுன்னு போய் அம்மா அந்த திருச்செந்தூர் சிவ பூஜை பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு பெரும் நிதியை கேட்பாங்க. அந்த ஸ்கூல் ஏழை பசங்களுடைய படிப்புக்காக அந்த ஸ்கூலுடைய கட்டடத்துக்காக கேட்பாங்க அம்பாளுக்கு. அதை அந்த ஸ்கூலுக்கு உங்கள் கையால் தானமாகவோ தர்மமாகவோ வழங்கிட்டு அடிகளார் அழைச்சும் போய் அந்த கடலில் ஈர மண்ணில் அந்த சிவலிங்கத்தை ஏற்படுத்தி சமுத்திரராஜன், சிவலிங்கம், அடிகளார், ராஜகோபுரம், அதுக்கப்புறம் மூலவர் சுப்பிரமணியர் அந்த பூஜையை அழகாக பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிட பூஜை அதை செய்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்புங்க. இப்போ சொன்னீங்க பாருங்கள், 2 தலைமுறையாக முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. நிறைய படிச்சிருக்கோம், எவ்வளோ சம்பாதிச்சோம், நிம்மதி இல்லை, சரியாக செட்டில் ஆகலை அப்படின்றீங்களே, அந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும். நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இன்று மாலை புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்காங்க. ஹோட்டல் கற்பகத்தில், மயிலாப்பூரில் அவசியம் அருள்வாக்கு கேட்க, ஜாதகம் பார்க்க வருகை தரலாம். சுபமஸ்து.